சார், நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்டது. கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசல. நான் தான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழலை பற்றி கேட்டார். ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்திருந்தார், அந்த யாத்திரா நிறைவு விழாவுக்காக வந்தார். அப்போ நான் அங்கே போக முடியல. ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது, கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது. அப்போ சந்திக்கிறா திட்டம் பண்ணுறது 2 மீட்டிங்கு இருந்ததுனால நான் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால் இங்கே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டறிந்தார். நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸுடன் அந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட் ஷேரிங்கெல்லாம் முடிவடைந்தது. சீட்டு எவ்வளோ அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்க. நிறைய கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில் வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்கள் பேசுகிறாங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை? அதை வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட வந்து இணைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும். அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகு தான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் நாங்கள் வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கே படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இல்ல, பொதுவான ஒரு அதிமுக வலிமையா இருக்குது. இப்போ போல ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் அது பில்டப் பண்ணி பெருசாக போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டில், வெறும் 2 லட்சம் ஓட்டில் 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசங்களும் எங்களுக்கு 3% வித்தியாசம் தான். டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வரும் அப்படின்னு அதாவது தான் நான் சொல்கிறேங்களே, இது ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்கள் கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்கள் அதுக்கு இங்கே இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக சார் அதை எப்படி அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது நேற்றுக்கு பேசப்பட்டதா? எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா அதான் முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். என்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க, நாங்களும் தெரிவிப்போம். அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவரு சொல்லிட்டு சார் பாருங்க. அப்படிலாம் இல்ல, மக்கள் தான் பெரியவர்கள், மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவர் வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி, அப்படி மதவாத கட்சியில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்கள் 8 ஆண்டு காலம் நீங்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்போலாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது. வேறு கட்சி வந்துருக்குது, வேறு அந்த நிதியில் பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம். ஆனால் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி, எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு சொல்ல முடியல. முதலமைச்சர் தவறு சொல்ல போகலாம். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.
எனினும் அதிமுக கூட்டணியில் டிடிவி சேர்வாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடமில்லை என்பதை பல முறை சொல்லிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்றிரவு அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். தமிழ்நாடு நிலவரம் குறித்து அவர் கேட்டதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் இபிஎஸ் தெரிவித்தார். அப்பொழுது கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இது பற்றி கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவியை சேர்ப்பதற்கு பாஜக தலைவர்கள் முயன்று வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியோட பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த விஷயத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்கக்கூடாதுன்ற விஷயத்துல அவர் முதல்ல இருந்தே அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார். இவர்கள் தான் திருப்பி திருப்பி அதிமுக எங்களை இணைத்துக் கொண்டு எங்களுக்கு அந்த பதவி கொடுக்கணும் ஓபிஎஸ் போன்றவர்கள் பாஜக மூலமா ட்ரை பண்ணாங்களே தவிர அவர் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா சேர வாய்ப்பு இல்லை என்றும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தான் தலைமை தாங்கும் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதேபோல அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா தலையிடுவதில்லை என்றும் இபிஎஸ் விளக்கமளித்தார். நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி பாமக சேர்ந்த நிலையில் நேற்றிரவு அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் சந்தித்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் தமிழ்நாடு நிலவரம் குறித்து அவர் கேட்டறிந்ததாக தெரிவித்தார். இதேபோல கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் இதை பற்றி பல முறை சொல்லிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் அதிமுக கூட்டணியில் டிடிவி சேர்வாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடமில்லை என்பதை பல முறை சொல்லிவிட்டதாகவும் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா தலையிடவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரகசியமாக இருந்தால்தான் அரசியல் கட்சிக்கு அந்தஸ்து உண்டு என்றும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதில் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இருவரும் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி பாமக இணைந்தது. இதனையடுத்து நேற்றிரவு அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் விளக்கமளித்தார். தமிழ்நாடு நிலவரம் குறித்து அமித்ஷா கேட்டறிந்ததாகவும் இபிஐ செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். அதேபோல அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் சேர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் திட்டவட்டமாக அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எனினும் டிடிவி இணைவாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் நம்மால் கவனிக்க முடிகிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா தலையிடுவதில்லை என்றும் இபிஎஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.